வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. உங்களுக்கு கதை எழுதுறதுல ஆர்வம் இருக்கா? அதற்கு நீங்க கண்டிப்பா வாசிச்சு ஆகணும். அது மட்டுமல்ல, தேர்ந்தெடுத்த எழுத்தாளர்களை வாசிக்கணும். குறிப்பாக இலக்கிய ஆளுமைகளை, நமது முன்னோடிகளை வாசிச்சே ஆகணும். அவங்க என்ன எழுதியிருக்காங்க, நம்மால அதிலிருந்து எதை புதிதாக எழுத முடியும், அல்லது அதிலிருந்து எதை நாம் கற்றுக்கிட்டு எழுத முடியும் அப்படின்றது அதன் வழி நமக்கு தெரியும். அதற்கு உதவி செய்கிற மாதிரி பல புத்தகங்கள் இருக்கவே செய்கின்றன. அந்த வகையில் சா தேவதாஸ் எழுதியிருக்கக்கூடிய புனைவின் சாத்திய பாடுகள் அப்படின்ற இந்த புத்தகமும் உதவியாக இருக்கக்கூடிய புத்தகங்களின் ஒன்று தான். பரிசல் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்காங்க. இதில் பிரமிழ், நகுலன், தஞ்சை பிரகாஷ், கு அழகிரிசாமி, கௌதம சித்தார்த்தன், தேவி பாரதி, எஸ் செந்தில்குமார் மாதிரியான கதை சொல்லிகளின் படைப்புலகம் எதை நோக்கி செல்கிறது, எதை இவர்களின் படைப்புலகம் தாங்கி நிற்கிறது அப்படின்ற ஒரு விரிவான கட்டுரையை சா தேவதாஸ் எழுதி கொடுத்திருக்கார். இதில் இருக்கிற தலைப்புகளே ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்புகளாக இருக்கு. பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய ஒரு கானகவாசி, பிரமிழ் எனும் பிரம்மகாண்டம், பிரபஞ்சனின் எழுத்து, புதுமையும் பித்தனும் குழந்தையும், சூரியகாந்தி சூரியனானது, கௌதம சித்தார்த்தனின் படைப்புலகம், நா பிச்சமூர்த்தி வானம்பாடியின் சிறுகதைகள், கு அழகிரிசாமி சில குறிப்புகள், சக்தி ஜோதியின் கவிதைகளும் கட்டுரைகளும் அப்படின்ற தலைப்பில் 25 முக்கியமான இலக்கிய ஆளுமைகளின் படைப்புலகம் குறித்த கட்டுரைகளை சா தேவதாஸ் எழுதியிருக்கின்றார். உங்களுக்கு வாசிப்பதில் மட்டுமல்லாது எழுதுவதிலும் ஆர்வம் இருந்தால், நமது முன்னோடிகள் எதை எழுதியிருக்காங்க, ஒரு படைப்பை நம்ம எப்படி அணுகிறது, நாம் ஒரு படைப்பை எப்படி வாசிக்கிறது, வாசித்ததை எப்படி புரிஞ்சிக்கிறது, புரிந்து கொண்டதை எப்படி ஒரு உரையாடலாக மாற்றுவது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த இலக்கிய ஆளுமைகள் குறித்த கட்டுரைகளை நம்ம வாசிக்கணும். இது புனைவுகள் அல்லாதவை. எப்படி நம்ம ஒரு கதையை ஒரு எழுத்தாளரின் புனைவை வாசிக்கிறோமோ அதே மாதிரி அந்த புனைவை புரிந்து கொள்ளக்கூடிய கட்டுரைகளும் நிறைவே எழுதப்பட்டுருக்கு. அதையே நம்ம வாசிக்கணும். அப்போ தான் நாம் ஒரு படைப்பை எப்படி அணுகிறோம், அது சரியான முறையாக இல்லையா, அல்லது நாம் ஒரு மாறுபட்ட பாணியை வைத்திருக்கோமா அப்படின்னு நமக்கு தெரியும். நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையில் சா தேவதாசுடைய புனைவின் சாத்திய பாடுகள் அப்படின்ற இந்த புத்தகம் விற்பனையில் இருக்குது. நாம் அதை சொன்னோம் இல்லையா, அந்த விவரங்கள் உங்களுக்கு பொருந்துவதாக நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். நம்முடைய புத்தக கடையில் இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்று, நீங்கள் வெறுமனே ஒரு வாசகராக புத்தகங்களை வாங்கி செல்ல மாட்டீர்கள். இங்கே ஒரு எழுத்தாளர் குழுமமாகவே நாங்கள் இருக்கோம். நீங்களும் அதில் ஒரு எழுத்தாளராக, உங்களுக்கு எழுதவும் வாசிக்கவும் இருக்கிற பட்சத்தில் நீங்களுமே ஒரு எழுத்தாளராக சக எழுத்தாளர்களோடு உரையாட ஆரம்பிச்சிடுவீங்க. நன்றி, வணக்கம்.